இந்த நாளிலே ஆண்டு வார்த்தை சொல்கிறது, விழுகிற யாவரையும் அவர் யார்னு சொன்னால் அவர் தாங்கும் தெய்வம். வார்த்தையால் தாங்குகிறார், வசனத்தால் தாங்குகிறார், கிருபையால் தாங்குகிறார், இரக்கத்தால் தாங்குகிறார், வல்லமையினால் தாங்குகிறார். அவர் சொல்லுகிறார், அவர் தாங்கும் தெய்வம். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, அவர் யாருன்னு சொன்னால் தாங்கும் தெய்வம் மட்டுமல்ல, உன்னை தூக்கி விடுகிற தெய்வம். இன்றைக்கு தாங்க யாரும் இல்லை, தூக்கிவிட யாரும் இல்லை. இதுதான் இந்த உலகம். அன்பாளே, ஒருவேளை நீ நினைக்கலாம், ஊழியத்தில் என்னை தாங்க ஆட்கள் இல்லை, நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது தாங்க ஒருவரும் இல்லை, யாரை நம்பினேனோ அவர் எல்லாரும் நட்டாற்றி விட்டார்கள், இப்படி நினைச்சேன், இந்த குடும்பம் என்னை தாங்கும், அந்த குடும்பம் என்னை தாங்கும். இல்லை அன்பானவர்களே, நம்மை தாங்குகிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அன்பானவர்களே, அவர் முதிர் வயது வரையும் உன்னை தாங்குவார். இப்போ தாங்குவாங்க, ஏனென்றால் உன்னிடத்தில் பலன் இருக்கிறது, நீ அவளுக்கு தேவை. ஆனால் முதிர் வயது வரும்போது உன்னை கீழே விட்டு விடுவார்கள். தேவன் சொல்கிறார், ஐ வில் uphold you in your end of your life. உன் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் உன்னை தாங்குவேன். அது மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்லுகிற அடுத்த வசனம், அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை கை தூக்கி விடுகிற கர்த்தர். 14 வசனத்தில், அவர் மடங்கடிக்கப்பட்ட வாழ்க்கையிலே சோர்ந்து போய், இலக்கரித்து போய், சூழ்நிலைகளாலே, சம்பவங்களாலே, மனிதர்களாலே அவமானப்பட்டு நொந்து நூலாகி போயிருக்கலாம். ஒருவேளை உலகம் உன்னை தாக்கியிருக்கலாம், உறவுகள் தாக்கியிருக்கலாம், சொந்தங்கள் தாக்கியிருக்கலாம், நம்பினவர்கள் தாக்கியிருக்கலாம். ஒருவேளை இந்த பூமியிலே எழுந்திருக்க முடியாத அளவுக்கு நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டு சொல்கிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கர்த்தர். அன்பானுடைய தேவன் தூக்கி விடும்போது இந்த பூமியிலே யாரும் உன்னை கீழே தள்ள முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் உன் பக்கத்தில் இருந்தால் 1000-10,000 பேரும் உன்னை அணுக முடியாது. ஏனென்றால் அவர் தூக்கி விடுகிற கர்த்தர். இன்றைக்கு அனைவரும் சொல்லுவாங்க, என்னை தூக்கி விட ஆள் இல்லை. இல்லை அன்பானுடைய, உலகத்தில் பல நம்மளை தூக்கி விடுவாங்க, அவங்க நம்மளை கீழே தள்ளிடுவாங்க. ஆனால் கர்த்தர் தூக்கி விடுவாரானால் நம்மை கீழே தள்ளாதவர், நம் காலை தள்ளாட விட்டார். நம்மை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, அவர் தூங்குவதுமில்லை. வேதம் சொல்கிறது, அவர் நம்மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர். இந்த நாளில் என்னுடைய வார்த்தையை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, அவர் தாங்கும் தெய்வம். 2வது, தூக்கிவிடும் தெய்வம். 3வது, 15 வசனம் யார் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, அவர் கொடுக்கிற தெய்வம். தமிழகத்தில் ஆகாரம் கொடுக்கிறீர், கொடுக்கும் தெய்வம். திரும்ப சொல்கிறேன், அந்த திரையிலே பாருங்கள், கொடுக்கிறீர். எப்போ தெரியுமா? ஏற்ற வேளையிலே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கல அன்பு தேவ பிள்ளையே, இஸ் அ காட் ஆல்வேஸ் கிவ்ஸ். ஒருவேளை ஆகாரம் கொடுக்கிறீர், அதை தெரியாம பிரித்து நான் சொல்கிறேன், கொடுக்கும் தெய்வம். இவர் வாங்கும் தெய்வம் அல்ல, கொடுக்கிறார். வாழ்வை, ஜீவனை, நண்பர்களுடைய நன்மைகளை, வாழ்வின் மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை